குவைத் செய்தி ஜலீப் அல் ஷியூக் பகுதியில் பெரிய நடவடிக்கை. பல ஆண்டுகளாக மக்கள் நெரிசல், பழைய கட்டிடங்கள், விதிமீறிய கட்டுமானங்கள் மற்றும் சுகாதார பிரச்சனைகளால் சவாலான பகுதியாக இருந்த ஜலீப் அல் ஷியூக் பகுதியில் அரசு கடுமையான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அதிக நெரிசலான குடியிருப்புகள், அனுமதியில்லாத மாற்றங்கள், பாதுகாப்பு விதிமீறல்கள் மற்றும் குடியிருப்பு சட்ட மீறல்கள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கட்டிட பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்த அரசு பல துறைகளை இணைத்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு முக்கியம். சட்டப்படி வசிப்பவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் குடியிருப்பு மற்றும் வேலை விதிகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை தொடரலாம். குவைத் முக்கிய செய்திகள். குவைத் வான் பாதுகாப்பு தீவிர கண்காணிப்பு. குவைத்தை நோக்கி வரும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக குவைத் இராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத் விமான சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு. சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் வழக்கமான நிலைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கவனம். குவைத்தில் வெளிநாட்டவர்கள் தொடர்பான குடியிருப்பு மற்றும் வேலை விதிமுறைகள் தொடர்ந்து முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஐதான் பகுதியில் உள்ள ஒரு கடல் உணவகத்தில் சோதனை நடத்திய போது மனிதர்கள் சாப்பிட தகுதியற்ற 61 கிலோ கெட்டுப்போன மீன் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. குவைத் உணவு பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் அந்த உணவகம் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறி கெட்டுப்போன உணவுப் பொருட்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உணவகத்திற்கு 2 விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குவைத் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உணவகங்கள் மற்றும் உணவு விற்பனை நிலையங்களில் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தால் இன்று மத்திய கிழக்கு பகுதி இருக்குமா என்பதே கேள்வியாக இருந்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் பேசிய ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவது பிராந்திய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் அதை தடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.